ஐயே, உன்னை தினமும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். நேற்றைய தினம் என்னை ஒருவர் உன்னிடம் இருந்து விலகி தள்ளிவிட்டார். உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதனை நான் கண்டேன். தள்ளிவிட்டு ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறாராம். நான் வருவதை தள்ளிவிட்டு உன் பின்னால் இன்னொருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நான் கவனிக்கத்தான் வேண்டும். நிச்சயமாக அதனை என்னவென்று, என்ன விஷயம் என்று பார்க்கத்தான் வேண்டும். உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றவர் எப்பேற்பட்டவர்? அவர் உன் பின்னால் வருவது நல்லதா கெட்டதா என்பதனை என் பிள்ளை என்றும் இந்த அப்பன் முழுமையாக நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த அப்பன்தான் உனக்கு தீர்வை கொண்டு வந்து வருவார் என்று நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இப்பொழுது இந்த அப்பனை கண்டிப்பாக உன் மனது என்னவெல்லாம் யோசிக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படியும் நமக்கு நடக்கிறதே. அப்பன் நம் பின்னால் தள்ளி விட்டு விட்டார் என்று சொன்னார்களே, அது நாம் என்ன செய்வது? இனி யாரிடம் சென்று நம் கஷ்டங்களை முறையிடுவது? நம்மை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் அழிந்து விடுமோ என்று பயம் என் பிள்ளையே வந்து விட்டதல்லவா? என் தங்கமே, எந்த செய்தியாக இருந்தாலும் அதை உனக்கு கொண்டு வந்து வருவது உன் அப்பன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடக்கிறது அதையெல்லாம் உன் அப்பன் உனக்கு சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்புவாய் அல்லவா? அப்படியானால் இன்னும் இந்த விஷயத்தை நான் சொல்லி முடிக்கும் முன்பே நீ எந்த ஒரு முடிவையும் தானாக எடுத்து விடாதே. அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும். எந்த சக்தி உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் அது ஒரு காலம் உனக்கு கெடுதலை நடத்த இந்த அப்பன் அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை அது தீய சக்தியாக இருந்தால் என்னை தொட முடியாது, என்னை தள்ளிவிட முடியாது. என்னை விட ஒரு நல்ல சக்தி, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன் மீது அன்பு கொண்ட ஒரு சக்தி உன்னை தேடி வருகிறது என்றால், அப்படியானால் இதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் நமக்குதான் கஷ்டங்கள், எப்பொழுதும் நமக்குதான் பிரச்சனைகள் என்று சொல்லி நீ வருந்துகின்றாய். ஆனால் உன்னை விட மோசமான சூழ்நிலையில் எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை முடியாமல் சாகவும் முடியாமல் இருக்கின்றார்கள், தவித்து கொண்டு நிற்கிறார்கள் தெரியுமா? ஆனால் அவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், வாழ்வதற்கு தானே பிறந்தோம் என்று எண்ணம் மட்டும் அவர்களுக்குள் தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் இத்தனை கடந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இன்று உனக்கு கடினமானதாக இருக்கலாம். ஆனால் நாளை இதன் உண்மை உனக்கு என்னவென்று தெரிய வரும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். இதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷம் அடைவாய். அப்பனை தள்ளிவிட்டு ஒருவர் நம்மை பின்தொடர்கிறார் என்றால் நீ செய்த புண்ணியம் எங்கே உனக்கு கை கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ செய்த புண்ணியம் அத்தனையும் இன்று உனக்கு கை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மை உனக்கு பெற்று தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எந்த சூழ்நிலையை நினைத்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தையை செவி கொடுத்து கேள். நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று புரியும். எதற்கு, எதனால் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து சென்று கொண்டிருக்கிறது என்பது
என் பிள்ளை, நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் தொடர்கதை அல்ல. எல்லாம் உனக்கு நிரந்தரமானது அல்ல. இதனை நீ புரிந்து கொண்டால் எதிர்வருகின்ற நேரம், எதிர்வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் மாறி மாறி பிரச்சனைகள் கொடுக்கும் வாழ்க்கை, மாறி மாறி துன்பங்களை சந்தோஷங்களை மட்டும் எப்பொழுதாவது ஒரு முறைதான் கொடுக்கும். அதனால் அது கொடுக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். துன்பம் அதிகமாக வந்ததனால் சந்தோஷத்தை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். அதனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் மனது யோசிக்கிறது அல்லவா? என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும். அது நாள் வரையிலும் நீ சில விஷயத்தை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சிக்கல் ஒரு செயலை நிறுத்துவதற்கான அறிகுறி கிடையாது. அதுதான் உனக்கான வழிகாட்டுதல் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டு ஒருவரை பற்றி ஒருவர் பேசுவதற்கு பதிலாக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டாலே இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் இல்லாமல் போயிருக்கும். என் குழந்தையே, அப்பன் சொல்வது போல எதையுமே சிந்திக்கும் போது, நிதானமாக சிந்தித்து செயல்படும் போது, அந்த விஷயத்தை உறுதியோடு செயல்படுத்தி விட்டு கொடுக்கும் பொழுது மனநிறைவோடு விட்டு கொடு. எதையுமே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு தொலைத்து விடாதே. மற்றவர்களை குறை கூறி பொறுமைப்படுத்த எந்த ஒரு மனிதனுடைய அமைதியான மனதுடனும் மனதுக்கு நிறைவான வாழ்க்கையும் ஒருபோதும் வாழ்வது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை வீழ்த்துவதற்கு பயப்படுத்த மிக பெரிய ஆயுதம் உன்னுடைய மனது. உன் மனது தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் ஒரு பொழுதும் வீழ்த்த முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயம் அப்பனை தள்ளிவிட்டு உன் பின்னால் வந்தது யார் என்று இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை சற்று அதிகமாக இருப்பதினால், எதிரிகள் தொல்லை உனக்கு அதிகமாக இருப்பதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு அதிகமாக இந்த அப்பனிடம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதனை எல்லாம் கொடுத்தே தீர வேண்டும். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உன் பின்னால் இந்த தீமைகள் வரவிடாமல் நான் தடுக்க வந்திருக்கின்றேன். ஆனால் சட்டென்று என்னை தள்ளிவிட்டு என் பின்னால் வந்தது அது உன்னுடைய குலதெய்வம்தான். என் குழந்தையே, இத்தனை நாள் உன் குலதெய்வம் பார்த்து கொண்டு இருந்ததற்கான பதிலடியை அவர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து என்னிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டு அவர் உன் பின்னால் திரும்பி வந்தார்கள். அவர்கள்தான் உன்னை காப்பாற்றுவதற்காக வந்தார்கள். நீ கொஞ்சம் தள்ளி இருங்கள் என்று நான் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒரு நொடியில் முடித்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டு அப்பன் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார். தீய சக்தி எல்லாம் ஓட்டம் எடுக்க வேண்டிய நேரம். எந்த ஒரு விஷயமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுக்கும்படி நடந்துவிடக்கூடாது என்பதில் அவர் அத்தனை உறுதியாக இருக்கின்றார். இன்று இரவுக்குள்ளாகவே இந்த நாளில், இந்த இனிய நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துவிடும். எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த நாள், இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்திட அவர்கள் இப்பொழுது தயாராகிவிட்டார்கள். எதற்கும் கலங்காமல் நீ முன்னேறி செல்ல வேண்டும். எந்த நிலை வருத்தப்படாமல் நீ முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே
உனக்கு நிச்சயமாக நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். எதிர்பாரக்கூடிய சூழ்நிலைகளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு அப்பொழுதுதான் முடியும். இந்த அப்பனுடைய துணை இருக்கின்ற பிள்ளை, இந்த அப்பனுடைய துணை உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் இந்த அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது இப்பொழுது உனக்கான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள போகின்றாய். என் குழந்தையே, நீ எப்பொழுதும் இந்த அப்பனின் செவி கேளும்படி அவரை அழைக்கும் பொழுது உன் குலதெய்வமானதும் சரி, இந்த அப்பனானவனும் சரி, எப்பொழுதும் என்னுடைய பெயரை கொண்டு உன்னுடைய குலதெய்வம் பெயரை கொண்டு அழைக்கும் பொழுது முருகா, கந்தா, கருப்பா என்றெல்லாம் நீ கூறும் பொழுது அவர்கள் உன்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வேண்டுதலுக்கு மனமிறங்கி வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் அத்தனை உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் இனி உன் வாழ்க்கையில் இவர்கள் எப்பொழுதும் வந்துவிட மாட்டார்கள் என்பதனாய் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என் குழந்தைக்கு உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் இந்த நிலையை களைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக இனி பெறப்போகின்றாய். உனக்கான துணை வந்து யார் என்றும் இப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. இனிமேல் உனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் வருத்தங்கள் இருக்கக்கூடாது. உன் கோபம், உன்னுடைய பொறுமை, உன்னுடைய நிதானம், உன்னை அதை மிகுதியான அதனை மீறி செயல்பாடாக எப்பொழுதும் நீ வைத்து கொள்ள வேண்டும். உன் கோபம் இல்லை மீறாமல் சரி, உன் பொறுமையை நீ இழந்தாலும் சரி, நிதானத்தை விட்டுவிட்டாலும் சரி, அது உன்னிடத்தில் நிச்சயமாக மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். எதுவாயினும் உனக்குள் மட்டும் காட்டிக்கொள். மற்றவர்களிடத்தில் ஒரு துளி அளவு நீ சிந்திவிடாதே. உன் கையில் இருக்கும் நிமிடங்கள் பழக்கும் கடத்து போன நிமிடங்களும் வரப்போகும் நிமிடங்களும் தேடாதே. உன் நிம்மதியை, உன் மகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்தே பெற்று கொள்ள வேண்டும். அதை உன் அப்பன் நான் சொல்கின்றேன். உன் கைகளில்தான் எல்லாம் இருக்கிறது. உன் கைகளில்தான் அவை எல்லாம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். வானம் போலதான் இந்த வாழ்க்கை. எப்பொழுதும் என்ன நடக்கும் என்று தெரியாது. சில நேரங்களில் மழை பெய்ய வைக்கும், மனதை குளிர்விக்கும். சில நேரத்தில் இடி இடித்து மின்னல் போல பல இடர்கள் பாடுகள் கொண்டு வரும். சில நேரத்தில் வானவில் போல வசந்தத்தை காண்பித்து கொடுக்கும். எதுவாயினும் வாழ்ந்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். நீ விரும்பாத துன்பம் உன்னை தேடி வரும் பொழுது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராமல் போய்விடுமா என்று நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும். உன்னை ஒருவர் மதிப்பதாக நீ உயர்ந்து விட போவது கிடையாது. ஒருவர் உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்து போவது கிடையாது. எனவே நீ என்பதை இந்த வாழ்க்கை புரிந்து கொள்ள தயாராக இரு. யார் உன்னை பெருமையாக பேசினால் நீ உயர்ந்து விடுவதும் கிடையாது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்து இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் வரலாற்றில் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகத்தையே படிக்க வைப்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்கும் எல்லோருமான தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைகிறார்கள். உணராதவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கின்றார்கள் இடத்திலேயே தான் இருக்கிறார்கள். எப்பொழுதும் வாழ்ந்து உயர்ந்து விட்டோமானால் பெருமையில் பேசுவார்கள். தாழ்ந்து விட்டோமானால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் உன்னை சுற்றி இருக்கின்றது இந்த மனிதர்கள் உலகம். அவ்வளவுதான்
இவர்கள் எல்லாம் கணக்கில் கொள்ளாமல், இவர்கள் எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை மட்டும் நீ சரியாக உறுதியாக செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் எல்லா நிலையும் உனக்கு நன்மைகளாய் நடக்கும். எல்லா நிலையிலும் இந்த சூழ்நிலை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். எந்த நிலை கடந்தும் இந்த அப்பன் நான் உன் வாழ்க்கையில் அப்பன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். அன்போடு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒருவர் அல்லது இருவர் துணை நிற்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் என் பிள்ளை இனி எந்த நிலையிலும் எதையும் விட்டு விடாதே. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த வாழ்க்கை உன்னை ஆட்டி படைத்த சோதனை எல்லாம் விலகி உனக்கு பெரும் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். இனி வரக்கூடிய நிமிடம் என்றென்றும் உன்னுடையதாக எப்பொழுதும் இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணரத்தான் போகின்றாய். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திடாத அத்தனை நிமிடங்களிலும் இனி உன்னை தேடி வர வைப்பது உன் கைகளில்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. இந்த அப்பன் உனக்கு என்றும் துணையாக நிற்பேன் என்பதை நீ நம்பினால் போதும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.